வெல்கம் டு NMS சமையல் அறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4-5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் எடுத்துங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டிய பொருள் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் காரத்துக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருக்காய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நான் முதல்லையே தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அலம்பி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அலம்பி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுருங்க. இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் 3-4 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா இந்த பொடி எல்லாத்தையுமே போட்டுக்குங்க. தக்காளியும் சேர்த்துக்குங்க. இப்போது இதை வந்து கீரை போட வேண்டாம். இப்போ இது வந்து 2-3 விசில் விட்டு எடுத்து வைக்கலாம். இப்போது 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இறங்கினப்புறமா நம்ம வெயிட் எடுத்துட்டு பண்ணி பார்க்கலாம். நல்ல பருப்பு நல்லா வெந்திருக்கு. 100 கிராம் அளவு சொன்னேன். அதாவது தோரம்பருப்பு வந்து ஒரு 75 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 25 கிராம்ஸ் இருந்தால் போதும், 25 கிராம் இருந்தால் போதும். பாசிப்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா குழப்பு தன்மை வந்துடும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை வெறும் தோரம்பருப்புலேயும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மசிச்சிடலாம். கரண்டிலேயே நல்லா மசிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டியில் நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ட்ராப் எண்ணெய் விட்டோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதனால தான் இப்படி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பாசிப்பருப்பு போட்டதுனால குழப்பு வந்துடும். அதனால தான் ட்ராப்ஸ் வந்து நான் எண்ணெயை விட்டேன். ஒரு 4-5 ட்ராப் எண்ணெயை விட்டது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்குங்க. பச்சை மிளகாலாம் நல்லா கலந்துடணும். தக்காளி போட்டோம், ஆனியன் போட்டோம், எதுவுமே தெரியல பாருங்கள். இப்போது கீரையை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பருப்பு கெட்டியாக இருக்குது. ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, இல்லை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூடி போட வேண்டாம். இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போடாமையே கீரை வேகணும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரையை. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் தண்ணி விடாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கீரை அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். அரை வேக்காடு வந்த அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ
இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கடாய் வச்சுக்கோங்க. தாளிக்கிற கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸு போட்டுடலாம். இப்போ தாளிச்சிட்டோம். வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போட்டு தாளிச்சிக்கங்க. என்கிட்ட வடகம் இல்லை, அதனால் நான் போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ இதை இப்போ கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.